மக்கள் நீதி மய்யம் தலைவரை பற்றி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள ரவிச்சந்திரன் என்பவரும் அவரோடு சேர்ந்து அதை சோசியல் மீடியாவில் பரவவிட்ட பேசு தமிழா பேசு என்ற செய்தி சேனல் சார்ந்தவர்கள் மீதும் இப்பொழுது நாங்கள் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளோம். உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கொதித்து போயிருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆதங்கம் காவல்துறையின் நடவடிக்கையினால அடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதான் கழுத்தை சங்கை அறுப்போம் அறுப்பேன் என்று கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அகரம் சூர்யா அதான் சூர்யாவினுடைய அந்த அகரம் 15ஆண்டாவது விழாவில் தலைவர் பேசியதை குறித்து அவர் குறிப்பிட்டு கல்விக்காக தான் அவர் பேசினாரு. அதை திரித்து இவங்க இப்படி பேசியிருக்கிறார். கல்வியும் அறிவும் தான் வளர்த்துக்கணும். ஓகே, நன்றி. போலாம். சொல்லுங்க. நீங்க மீடியாவில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை மீண்டும் எங்க வாயால கேட்குறீங்க. என்னென்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்வியை அனைத்து மக்களுக்கும் போய் தடுக்காம சில சக்திகள் இங்க தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சங்கிலியை, அந்த தடுக்கும் சங்கிலியை உடைப்பதற்கு கல்வி மட்டும்தான் உலகின் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். கல்வியை கத்துக்கோங்க, அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னாரு. அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தா இது ஒரு பெரிய விவாதமா வந்திருக்க போதில்லை. ஆனால் அதை குறித்து பதிவு பண்றது தவறில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவதும் உயிருக்கு அச்சுறுத்தல் போதும் ஒரு அகம்பாவத்தோட உச்சத்துக்கு போய் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆதங்கத்தோட பேசியிருப்பதுதான் இன்றைக்கு மக்கள் நீதி மய்ய தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது முறைப்படி சட்டப்படி அணுகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு கமிஷனரை சந்திச்சிருக்கிறோம். நன்றி. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.